ஹாய் ஃப்ரெண்ட், நைட்டு வந்து குலோப்ஜாம் செஞ்சுட்டு வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து குலோப்ஜாம் செஞ்சாச்சு. குலோப்ஜாம் மாவு வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸுமே அது கூட தான் வந்தது. குலோப்ஜாம் மாவு வாங்கும்போது வருஷம் இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று வந்துடும் மாவு வாங்கும்போது. இந்த பாக்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம குலோப்ஜாம் செஞ்சு போடும்போது பார்த்திங்கன்னா ஜீராலாம் வந்து கீழே சிந்தாது. அதே மாதிரி வந்து கெடாது, ரொம்ப நாள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ கெடாது, அதுக்காக தான் கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நான் எந்த பிராண்டு வேணாலும் வாங்குவேன். ஸோ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இன்றைக்கி வந்து குலோப்ஜாம் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் கட் பண்ணி. இது கூட பார்த்திங்கன்னா அப்போ நெய், டால்டா ரெண்டுமே சேர்த்துக்கணும். எதுக்குன்னா கொஞ்சம் மாவு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது டால்டா வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெய் வந்து அந்த 10 ரூபா பாக்கெட் வாங்கியிருக்கேன், அது அப்படியே போட்டுடுவேன். ஸோ இன்னும் அதிகமாகலாம் போடக்கூடாது, ஏன்னா தெகுட்டும். அதனால் வந்து கம்மியான அளவே போட்டுக்கலாம். மாவு பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க. பக்குவமாக பிசைஞ்சு நீங்கள் அழகாக உருட்டி எடுத்தாலே அழகான குலோப்ஜாம் வந்து ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஜீராவும் பக்குவமாக காசணும். ரொம்ப திக்கான இதுவாக இருக்கக்கூடாது. ஜீரா நார்மல் சேஜ் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு குலோப்ஜாம் செஞ்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எப்போவுமே வந்து குலோப்ஜாம் வந்து பக்காவாக வந்துடும், சூப்பராக வந்துடும் எனக்கு. அதே மாதிரி இந்த வாட்டியுமே பக்காவாக சூப்பராக வந்துச்சு. தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.